الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وعلى آله وأصحابه ومن سار على نهجه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் இந்த மாதாந்த பயானை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளினால் எம்முடைய ஓய்வு நேரங்களை மார்க்கத்தை படிப்பதற்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா பேசுகின்ற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த பயானின் மூலமாக நல்ல வாழ்க்கையை அமைப்பானாக. சுவனத்தை நோக்கிய இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பில் இந்த இடத்திலே பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு சமூகத்தினுடைய அஸ்திவாரமாக குடும்பம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த குடும்பம் சரியான முறையிலே இருக்கும் என்றால் அந்த சமுதாயம் சரியான நல்ல சமுதாயமாக காணப்படும். எப்போது அந்த குடும்பம் பிழையான முறையிலே நடக்கின்றதோ அந்த சமுதாயமும் பிழையான மோசமான சமுதாயமாக மக்களுக்கு மத்தியிலே கணிக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடும்பத்தை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்று எமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இந்த பயானை நான் திருமணம் முடித்தவர்கள் எப்படி தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், திருமணம் முடிக்க இருக்கின்றவர்கள் எப்படியான குடும்பத்தை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்திலே திருமணம் என்பது மனதுக்கு ஒரு ஆறுதலாக, உள்ளத்துக்கு ஒரு சாந்தியாக, அன்பையும் நேசத்தையும் புரிந்துணர்வையும் உள்ளடக்கிய ஒன்றாக திருமணம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சூரத்து ரூம் 21வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்து ரூமிலே பல இடங்களிலே பேசி காட்டுகிறான். அந்த வரிசையிலே அவனுடைய அத்தாட்சிகளிலே ஒன்றுதான் அன் خلق لكم من أنفسكم أزواجا, உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு ஜோடி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருப்பது அல்லாஹ்வுடைய மிக பெரும் அத்தாட்சிகளில் ஒன்றாகும் என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். மனிதர்களுக்கு மனித ஜோடியை
உங்களை போன்ற ஒரு மனிதர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறானே, அது அல்லாஹ் செய்த மிக பெரும் அருள் என்பதை இறைவன் இங்கே சொல்லி காட்டுகிறார். அந்த ஜோடியின் மூலமாக என்ன நடைபெற வேண்டும்? ஒரு குடும்பம் சேர்ந்து விட்டால் அங்கே சண்டை பிடிக்கக்கூடிய போர் கோழிகள் போன்று இருக்கக்கூடாது. சண்டைகள் மூலமாக பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கக்கூடாது. அல்லது குடும்பத்தினுடைய தலைவன் வீட்டுக்கு செல்வதென்றால் அஞ்சி அஞ்சி பயந்து பயந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய குடும்பமாக இருக்கக்கூடாது. எப்படா தூங்குகின்ற நேரம் வரும் என்று பார்த்து வீட்டுக்கு போய் அப்படியே தூங்கிவிட்டு காலையில வேலைக்கு செல்லக்கூடிய குடும்பமாக அந்த குடும்பம் இருக்கக்கூடாது. மாற்றமாக லிதஸ்குனு இலைஹா, அந்த குடும்பத்தின் மூலமாக நீங்கள் அமைதி பெற வேண்டும், சாந்தி பெற வேண்டும். உங்களுக்கு அந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் நிகழ வேண்டும் என்று அல்லாஹ் திருமணத்தின் மூலமாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்ப திருமணத்தினுடைய முக்கியமான நோக்கம் எது? அல்லாஹ் சொல்லுகிறான், நம்மளுக்கு சாந்தி கிடைக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும், ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் அவ்வாறு இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இதை ஒரு நல்ல வழியாக சொல்லி காட்டுகிறார். நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் சினிமா படங்களை பார்த்து அல்லது வேறு பல நாடகங்களை பார்த்து அதிலே எப்படி சண்டை போடுகிறார்களோ, அதிலே எப்படி கணவனோடு பிரச்சனைப்படுகிறார்களோ, அதிலே எப்படி கணவனோடு முரண்டாக பேசுகிறார்களோ, அதே போல காப்பி அடித்து நம்முடைய கணவர்களோடு பெண்கள் பேசுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இதிலே யாரையும் குறை கூறுவதற்கென்றல்ல, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதைத்தான் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால், சாந்தியாக இருக்க வேண்டும் என்றால், குடும்பத்துக்கென்று அமைக்கப்பட்ட பெண் நல்ல ஒரு இஸ்லாமிய பெண்ணாக, மார்க்கம் தெரிந்த ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் இடத்திலே எதிர்பார்க்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, வஜஅல பைனகும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே நாம் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அன்பு பாசம் என்பது திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவர்களுக்கு மத்தியிலே காணப்படவில்லை. திருமணம் முடிப்பதற்கு பேசுவதற்கு முன்னால் அவர் யாரென்றும் தெரியாது, இவர் இந்த பெண்ணை பற்றி அவருக்கு யாரென்றும் தெரியாது. திருமணம் பேசிவிட்டால் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பையும் ஒரு இணக்கத்தையும் அல்லாஹ் தஆலா இயல்பாகவே ஏற்படுத்தி விடுகிறான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார். திருமணம் பேசப்பட்டிருக்கும், திருமணம் முடிக்கவே இல்லை, பேசப்பட்டிருக்கும். இதே சந்தர்ப்பத்தில் திருமணம் பேசிய மாப்பிள்ளைக்கு ஏதாவது நோய்கள் வந்துவிட்டால் அந்த பெண் அவளுக்கு அந்த நோய் வந்தது போல் கருதுகிறாள். அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அன்பை பாசத்தை அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே புகுத்தி விடுகிறான். ஆணுடைய உள்ளத்திலே அப்படியே பரஸ்பரத்தை ஏற்படுத்தி விடுகிறார் என்பதை அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார். இதனால் தான் நாம் பார்க்கிறோம், ஒரு கணவன் மரணித்து விட்டால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய உம்மா வாப்பாமார்கள், குடும்பத்தினர்கள் எல்லோருமே 3 நாளைக்குள் துக்கம் அனுஷ்டிப்பது, 3 நாளைக்கு அதிகமாக துக்கம் அனுஷ்டிப்பது கூடாது. கூடிய நாள் 3 நாட்கள் தான். ஆனால் மனைவிக்கு மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலா எவ்வளவு காலத்தை கொடுக்கிறார்? 4 மாதங்களும்
10 நாளும் கொடுக்கிறான். ஏன்? அவருடைய அன்புகள், அவருடைய பாசங்கள் இவைகள் அவளத்திலே இருக்கும் என்பதை அல்லாஹ் உணர்ந்து இவ்வளவு கால எல்லையை கொடுப்பதை பார்க்கிறோம். வேற காரணங்கள் இருக்கலாம். இங்கே தலைப்போடு ஒட்டிய காரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் இந்த குடும்பத்தை எதிர்பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு சாலிகான பெண் ஒரு மனிதனுக்கு மனைவியாக கிடைத்து விட்டால் அதுதான் இந்த உலக வாழ்க்கையின் முதல் கட்ட இன்பமாக அவனுக்கு இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருளாகவும் இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்துன்யா மதா வ கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. இந்த உலகம் என்பது இன்பமாகும். இந்த இன்பத்திலேயே மிக சிறந்தது ஒரு சாலிகான பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த பெண் வீட்டிலே ஒரு கணவனுக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவளாக, ஒரு கணவன் வீட்டுக்கு செல்கின்ற போது அவனை அனுசரித்து அவனிடத்திலே வேலை முடித்து வருகின்ற போது கண்டவைகள் எல்லாம் கொட்டி அவனை இன்னும் டென்ஷனாக ஆக்காமல், கவலைக்குள்ளாக்காமல் சிறந்த முறையிலே வரவழைக்கக்கூடியவளாக ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. வஹி இறங்கிய அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு ஓடுகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்று ஓடுகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போத்துகிறார்கள். பயமெல்லாம் தீர்ந்ததற்கு பின்னால் செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொல்கிறார்கள். கல்லா வல்லாஹி லா யுக்ஸீக அல்லாஹு அபதா. அப்படி அல்ல, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் ஏழைகளுக்கு உதவுகிறீர்கள், நல்ல பல காரியங்களை செய்கிறீர்கள், குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழுகிறீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று ஆறுதல் வார்த்தை கூறுகிறார்கள். நம்ம யாராவது வீட்டுக்குள்ள இப்படி ஓடினால் ரோட்ல பிடிச்சி முதல் என்னன்னு கேட்டுப்பட்டு தான் முன்னாடி மரம் உள்ளு கூடுவா. வீட்டுக்கு ஓடின உடனே நில்லுங்க, முதல் என்னன்னு செல்லுங்க, ஏன் ஓடுறீங்கன்னு கேட்டு பிடிப்பாங்க. ஆனா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த வேலை செய்யவில்லை. எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியாக விசாரிக்கிறார்கள். நம்மவர்கள் என்ன செய்வார்கள்? பிடிப்பது மாத்திரமல்ல, என்ன பிடிச்ச மாதிரி ஓடியாருங்க என்று கேட்பாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் வார்த்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடிய ஒருவளாக தன்னுடைய மனைவி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிகழ்வு எமக்கு எடுத்து காட்டுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான ஒரு கணவன் தேடக்கூடிய ஒரு பெண் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவன் தேடுகின்ற அந்த பெண் அளவோடு மாத்திரம் இருந்துவிடக்கூடாது, அதுவும் இருக்க அதனோடு சேர்த்து நல்ல சிந்தனை உள்ள மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. சிலர்கள் வந்து கேட்கிறார்கள், மௌலவி இந்த பொண்டாட்டியோட அடிக்கடி பிரச்சனை தான், சண்டை தான், என்ன பிரச்சனை? அவளை நான் படம் பார்க்கவனா என்று சொல்ற, அவள் பார்த்துட்டே இருக்காள். இன்னும் சிலர்கள் வந்து கேட்கிறார்கள், இந்த பொண்டாட்டியோட அடிக்கடி பிரச்சனை தான், என்ன பிரச்சனை? அவன் தர்காவுக்கு போகணும்னு சொல்றான், நான் போவானான்னு சொல்றேன், இதனால பிரச்சனை.
இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது? நீ கல்யாணம் முடிக்கிறதுக்கு முதல்ல இந்த பிரச்சனையை பார்த்திருக்கணும். என்ன செஞ்சுக்கணும்? மார்க்கம் உள்ள ஒரு பெண்ணை நீ ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு விடை சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், துன்கஹுல் மர்அது லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரியங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். லிமாலிஹா, அவளத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்காக, வலி ஜமாலிஹா, அவளத்தில் இருக்கக்கூடிய அழகுக்காக, வலி ஹஸபிஹா, அவளுடைய பரம்பரைக்காக, வலி தீனிஹா, அவளத்தில் இருக்கக்கூடிய தீனுக்காக, மார்க்கத்துக்காக, இப்படி 4 விடயங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். ஆனால் முஸ்லிமாகிய நீ யாரை திருமணம் செய்ய வேண்டும்? ஃபல்ஃபர் பிதாத்தித் தீனி தரிபத் யதாக், நீ மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அதன் மூலமாக வெற்றி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மார்க்கம் மார்க்கம் என்று பார்த்து அழக பார்க்கவே கூடாது என்று சொல்கிறதா மார்க்கம் என்று கேட்டால் அதையும் பார்க்க சொல்கிறது. ஆனால் மார்க்கம் முதல் இருக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதே ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரி பெண்களிலே ஒருத்தியை நான் திருமணம் செய்திருக்கிறேன். அன்சாரி பெண் என்றால் மதீனாவை சேர்ந்த மதீனாவாசி பெண்ணை நான் திருமணம் செய்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் நதர்த இலைஹா, திருமணம் முடிப்பதற்கு முன்னால் நீ அவளை பார்த்தாயா என்று கேட்கிறார்கள். இப்ப திருமணம் முடிப்பதற்கு முன்னால் மார்க்கம் இருக்க வேண்டும், நீ பார்த்து உனக்கு பிடிக்க வேண்டும். ஊட்டார்களுக்கு பிடித்தது, உம்மாவுக்கு பிடித்தது, நம்முடைய தங்கச்சிக்கு பிடித்தது, நம்முடைய தாத்தாவுக்கு பிடித்தது என்பதல்ல, உனக்கு பிடித்திருக்க வேண்டும். மதினிமார்கள் திருமணம் பார்க்க போவார்கள், அவளை விட ஒரு கட்டிக்காரி படித்து படிப்பிலே உற்சாகமானவள் வரக்கூடாது என்று ஒரு தம்முடைய சகோதரனுடைய மகனுக்கு பார்ப்பார்கள். அல்லது தங்கச்சிமார்கள் போவார்கள், எப்படி நகை இருக்கிறதா, உம்மா பார்க்க போவா, எப்படி அடக்க ஒடுக்கமான ஒரு பெண்ணாக இருக்கிறாவா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை வைத்து பார்ப்பார்கள். இன்னும் சிலர்கள் போய் பார்ப்பார்கள், சூரியன் கதவுக்கு முன்னால உதிக்கிறதா, கதவு வெடிச்சிருமா, ஊடு சீதனம் கொடுக்க ஊடுதானே, அப்ப சூரியன் முன்னுக்கு உதித்தால் கதவு சூரியன் பட்டு பட்டு வெடித்து விடும், இப்படி பார்க்கிறார்கள். நீ பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? நீ பார்த்தாயா என்று கேட்கிறார்கள். எதற்காக? உன்னுடைய திருமணம் திருமணத்துக்கு பின்னால் சாந்தியாக நிம்மதியான திருமணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ பார்த்துக்கொள் என்கிறார்கள். சிலர்கள் சொல்கிறார்கள், உம்மா பார்த்தா எல்லாம் சரிதானே, உம்மா எல்லாத்தையும் சரியாதான் பாப்பா, நம்மளுக்கு அநியாயம் செய்வா என்று கேட்கிறார்கள். உம்மாவுக்கு ஏத்த மாதிரி பாப்பா, என்னுடைய சகோதரிமார்கள் பார்ப்பாங்க, அவங்க நம்மளுக்கு அநியாயம் செய்வார்களா, நம்ம தானே உழைச்சு அவங்களுக்கு பணத்தை அனுப்புறோம், அவங்க நம்மளுக்கு அநியாயம் செய்வார்கள், அநியாயம் செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஏத்த ஒரு பொண்ணை தான் பார்ப்பார்கள். நீ பார்க்க வேண்டும் உனக்கு ஏத்த பொண்ணை, அவங்களுக்கு ஏற்ற பொண்ணை நீ முடித்தாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை சீராக இருக்க மாட்டாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மாத்திரமல்ல, ஃபைன்ன ஃபீ உயூனில் அன்சாரி ஷைஆ, அன்சாரி பொம்பளைகள் இடத்துல அதுல கண் சில கண் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், நீ பார்த்துக்க, பார்த்தா அந்த கண் மாதிரியா உனக்கு பிடிச்சா சரி பிரச்சனை இல்லை, நீ உம்மா பார்த்துட்டு வந்தா வேற யாரும் பார்த்துட்டு வந்தா அதை மாறுகானிய முடிச்சு தந்துட்டா நமக்கு உம்மா ரெண்டு நீ சொல்லுவாய், அது உம்மாக்கு பிடிச்சிருக்கு மாறுகான் உனக்கு பிடித்திருக்காது, அதனால நீ முடித்துக்கொள், நீ பார்த்துக்கொள், அதுதான் உனக்கு சீராக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே அது நலர்து இலைஹா, அவளை நான் பார்த்து தான் முடிச்சேன் என்கிறார். எனவே திருமணம் முடிப்பதற்கு முன்னால் அவர் பார்த்து அந்த அழகை அவர் ரசிக்க வேண்டும், அந்த அழகை ரசிப்பதோடு அவளிடத்திலே மார்க்கமும் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் இடத்திலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு ஆள் கல்யாணம் பேசிட்டார், பேசியதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு கல்யாணம் பேசியாச்சு,
கேட்கிறார், நீ பார்த்தாயா? இல்ல, நான் பார்க்கல, பேசி வச்சிருக்கி, நீ முதல் பார் என்று சொல்கிறார். நீ முதல் அந்த திருமணம் பேசிய பொண்ணை நீ போய் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அந்த பெண்ணை நீ பார்த்தாயா என்ற போது, இல்லை நான் பார்க்கவில்லை என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபந்துர் இலைஹா ஃபஇன்னஹு அஜிதரு அன் யூதம பைனகுமா. அந்த பெண்ணை நீ பார்த்துக்கொள், பார்ப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை நீடூழி காலம் வாழ்வதற்கு என்று சொல்வார்களே, நல்ல கொஞ்ச காலம் நல்ல முறையிலே வாழ்வதற்கு நல்ல வாழ்க்கையாக இருக்கு, நீ பார்த்து முடித்தால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி திருமணத்தை பார்த்து முடிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அதுபோல திருமணம் முடிக்க போகின்ற அந்த பெண்ணை நம்முடைய வசதிக்கேற்ப, நம்முடைய சக்திக்கேற்ற ஒரு பெண்ணை பார்த்து முடிக்க வேண்டும். நாம் ஒரு நடுத்தரமான நிலைமையிலே இருப்போம், உயர்ந்த லெவலிலே உள்ள ஒரு பணக்கார பெண்ணை முடித்தோம் என்றால் அவளுடைய வாப்பாவோடு எப்படி இருந்தாலோ அதே நிலைமையில் நம்மளோடு வாழ ஆசைப்படுவாள். அந்த வாழ்க்கையை நாம் கொடுக்கவில்லை என்றால் அங்கே பிரச்சனை வரும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ரா 187வது வசனத்திலே சொல்கிறான், ஹுன்ன லிபாசுன் லகும் வ அன்தும் லிபாசுன் லஹுன். அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் என்று அருள்மறையிலே சொல்கிறார். ஆடைக்கு திருமணத்தை அல்லாஹ் தஆலா ஒரு உபமானமாக ஆடையோடு ஒப்பிட்டு பேசுகிறார். இதிலே நாம் பல விளக்கங்களை எடுக்க முடியும். ஒரு ஆடை நாம் வாங்க போகிறோம் என்றால் நம்முடைய பக்கத்துல எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்ப்போம். நம்முடைய தொழிலோடு தொடர்பான முறையில ஒரு உடுப்பு எடுக்க பார்ப்போம். சில ஆட்கள் எடுப்பாங்க, உடுப்பு வந்துட்டு அந்த உடுப்பு என்ன செய்யறாது, நம்ம ஊருக்கு போட்டு போயிடாது, காடையன் என்று சொல்லுவான். இவன் வந்துட்டு என்ன குடிகாரம் போடுற உடுப்பை நம்ம எடுக்க மாட்டோம். அப்ப ஒரு கடைக்கு போனோம்டா குடிகாரம் போடுற உடுப்பு எடுக்க மாட்டோம், காடையர்கள் போடுகின்ற உடுப்புகள் எடுக்க மாட்டோம். ஊர்ல மிக பெரும் மோசமானவர்கள் கள்ளர்கள் ஒரு களிவட்ட ஆக்களிப்பாங்க, அவங்க போடுற உடுப்பு எடுக்க மாட்டோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உடுப்பு எடுப்போம். அது நம்மள பக்கத்துல இருக்கக்கூடிய விலைக்கு ஏற்ற மாதிரி தான் எடுப்போம். ஒரு உயர்ந்த விலையில என்ன செய்ய மாட்டோம், அந்த உடுப்பை நாம் எடுக்க மாட்டோம். ஆண் உங்களுக்கு அந்த பெண் ஒரு ஆடையாகவும் நீங்கள் அவளுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த பெண்ணை நீங்கள் ஒரு ஆடையை எப்படி மட்டிட்டு எப்படி அந்த ஆடையை நீங்கள் தெரிவு செய்கிறீர்களோ அதுபோல உங்களுக்கு ஏற்ற பெண்ணை நீங்கள் திருமணத்துக்கு என்று தெரிவு செய்ய வேண்டும். ஒரு 10 வயசு பிள்ளைக்குரிய ட்ரவுசரை எடுத்துட்டு வந்து நான் போட்டேன்னு சொன்னா கிழிஞ்சு பறந்துடும். சின்ன ட்ரவுசர் போட்டு நான் ஒரு காலை போட்டேன்னு சொன்னா அது கிழிந்து போய்விடும். அது எனக்கு உதவாது. அப்ப எனக்கு கணக்கான உடுப்பை நான் எடுக்க வேண்டும், எனக்கு போதுமான ஒரு நல்ல ஒரு ஆடையை நான் எடுக்க வேண்டும். இப்ப நான் ஒரு மௌலவி என்று சொன்னால் மிக ஒரு கட்டும் கலரான ஒரு உடுப்பை போட்டுட்டு போனேன்னு சொன்னா மௌலவி மாறிட்டாரோ அந்த கூட்டத்துக்கு போய்த்தாரோன்னு கேட்பாங்க. வழங்கிச்சா? அப்ப எனக்கேற்ற ஒரு உடுப்பை தான் நான் எடுக்க வேண்டும். அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிவு செய்யக்கூடிய மனைவிமார்கள் உங்களுக்கு ஏற்றதாக உங்களுடைய அந்த வாழ்க்கைக்கு சரியானதாக நீங்கள் எடுக்க வேண்டும். எப்படி ஆடை எடுக்கின்ற போது உங்களுடைய பக்கத்தை தட்டி பார்த்து எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்த்து எடுக்கிறீர்களோ அதுபோல இந்த பெண்ணை எடுத்தால் நம்மளால் சமாளிக்க முடியுமா, இவள் என்ன கோத்திரத்தில் இருக்கிறாள், என்ன தரத்தில் இருக்கிறாள், என்ன குடும்பத்தில் இருக்கிறாள் என்பதை கூட நாம் பார்த்து எடுத்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் திருமணம் செய்துவிட்டால் திருமண வாழ்க்கையிலே இஸ்லாமிய நெறிகளை அவர் கடைபிடித்து ஒழுக வேண்டும். இஸ்லாமிய வாழ்க்கையோடு தன்னுடைய வாழ்க்கையை அவர் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெண்களுக்கு நீங்கள் நல்லதையே நாடுங்கள், பெண்களுக்கு நீங்கள் நல்லதையே நாடுங்கள், அவர்கள்
ஒரு விலா எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே அவனத்திலே காணுகின்ற குறைகளை உடனடியாக போய் நிமிர்த்த நீங்கள் ஆசைப்பட்டால் அது உடைந்துவிடும். அது வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வளைந்த எலும்பை நீங்கள் உடனடியாக போய் நிமிர்த்த ஆரம்பித்தால் அது உடைந்துவிடும். எனவே அந்த வளைந்ததிலே வைத்து நீங்கள் உங்களுடைய இன்பங்களை நீங்கள் காண்பீர்கள் என்றால் அதிலேயே நீங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே உடனடியாக சென்று திருமணம் முடித்தவுடனே அப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே, அங்கே செய்யாதே, இங்கே செய்யாதே என்று நாம் சொல்லுகின்ற போது உடனடியாக திருமண வாழ்க்கை பிரிந்துவிட பார்க்கிறது என்பதை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை மனைவி கணவன் என்கின்ற அடிப்படையிலே சரியான முறையிலே கொஞ்சம் கொஞ்சமாக திருத்த வேண்டிய கடமை இருக்கிறது. அதுவும் பெரும்பாவமாக இருந்தால் உடனடியாக திருத்த வேண்டிய கடமையும் இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கணவன் மனைவி மரணத்திலே பிரச்சனை வருகிறது என்றால் அது இயல்புதான். வராமல் எந்த ஒரு குடும்பமும் இருக்காது. கணவன் மனைவி மரணத்துல பிரச்சனை வராம எந்த ஒரு குடும்பமும் இருக்காது. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் வந்துதான் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வருகின்ற பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. நம்மாக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா அவனாக்கள் அவ்வளவுட்டே போய் சொல்லிடுவார், இவர் அவ்வளவுட்டே போய் சொல்லிடுவார். இப்ப ஊரெல்லாம் பிரச்சனை தெரிந்துவிடும். இதுக்கு பின்னால என்ன சொல்லுவாங்க, இனி சேர்ந்து வாழல, ஊருக்கே நம்மள பிரச்சனை தெரிஞ்சு வைத்து இதுக்கு பின்னால நாங்க எங்க சேர்ந்து வாழ்ற, இது வாழ்க்கையா ஆகுமா, போலி வாழ்க்கையா பேய்த்திரும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் பிரச்சனை வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக இந்த சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் என்று பெயர் பெற்ற அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சமாதான பேச்சுவார்த்தைக்காக அழைக்கட்டுமா? இல்லை இல்லை, அவர் உங்களுக்கு சார்பாக பேசி விடுவார். சரி. உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கட்டுமா? இல்ல, அவர் வீரர். அப்ப உங்க வாப்பாவை கூப்பிடட்டுமா, அபூபக்கரை கூப்பிடட்டுமா? வாப்பா கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. பாப்பாவை கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சமாதானத்துக்காக கூப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள் எப்படி வாழ்க்கை என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, நம்ம பிரச்சனையை நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லவே? பிரச்சனை என்னன்னு வாப்பாட சொல்லணுமே, சொன்னதானே பிரச்சனை தீர்வு சொல்லலாம். பிரச்சனை எடுத்து வைப்பது யார், நானா அல்லது நீங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக மேன்மையானவர், எந்த இடத்தில் அவர்களை நாம் முற்படுத்த வேண்டும் என்பது தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் சொல்லுங்கள். ஆனால் அவர்களை தெரியாமல் அவருடைய வாயினால் ஒரு வார்த்தை வருகிறது, நீங்கள் தான் சொல்ல வேண்டும், ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையை பேச வேண்டும் என்ற வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மனதை மிக கடுமையாக ஆழ்த்திவிட்டது. அவர்களால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உன்னை பேச சொல்கிறாயா என்று அடிக்க வருகிறார்கள். அடிக்க வந்தவுடனே இவ ஓடி அந்த ஆறுட்ட மறைகிறா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைகிறார்கள். ரசூலுல்லாஹ் பிடிச்சிங்க அடிக்காதன்னு சொல்லி மாமா மருமகனுக்கு இடையில பிரச்சனை. இந்த பிரச்சனை அங்க முடிகிறது. இதோட அந்த பிரச்சனை என்னென்ன சொல்லப்படல, அவ்வளவு ஒத்துமை ஆயிட்டாங்க. விளங்கிட்டா? அப்ப இந்த அளவுக்கு நம்மண்டா என்ன சொல்லுவோம், பிரச்சனை மாமாக்காரன் மாலு குடுக்கட்டு நல்லா இங்க புடிச்சு கொடுப்போம் முன்னுக்கு. நம்மண்டா விளங்கிச்சா? நம்மண்டா என்ன செய்வோம், பாப்பாக்காரன் அடிக்க வந்த உடனே உங்களை வாங்க மாமா நான் நல்லா புடிச்சு தரேன்னு சொல்லி மகளை என்ன செய்ய பொண்டாட்டியே புடிச்சு கொடுப்பாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்க வேண்டும், இவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதல்ல, பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதால் எதிர்பார்க்கிறார்கள். நம்ம இடத்தில் அந்த நோக்கம் அல்ல. பிரச்சனைக்கு தீர்வு காணுவது இரண்டாவது, முதலாவது இவளுக்கு ஒரு கணக்கு பார்க்கணும். இவளை என்ன செய்யணும், இவளை மட்டம் தட்டணும். குடும்பத்தில் ஆம்பளையாக ஆகிவிடும்.
விட்டால் இதனால இவன் ஒரு பொம்பளையாகத்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மக்காவில் இருக்கின்ற போது சஹாபாக்கள் அவர்களுடைய கொண்டோலுக்குள்ள இருந்தாங்க. பெண்கள் அந்த சஹாபாக்களுடைய கொண்டோலுக்குள்ள இருந்தாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. மதீனாவுக்கு போற உடனே மதீனாவில் உள்ள பெண்களை பார்த்து இவர்களும் கொஞ்சம் காரசாரமாக நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு அடிக்க கூடாது என்று உத்தரவிட்டு விட்டார்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க அடிக்கப்படான்னு சொல்லிட்டீங்க, பொம்பளைகள் எல்லாம் எங்களை தலைக்கு மேல மாறிட்டாங்க, அவன் வீட்டுல 2 ஆம்பளைகள் இருக்க மாதிரி தான் இருக்கு ஊடும், அந்த மாதிரி மாறிட்டு ஒரு நாளைக்கு அடிக்கிறதுக்கு உத்தரவு தாங்கன்னு கேட்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் அடிப்பதற்கு உத்தரவு கொடுத்து விட்டார்கள். அன்று இரவு முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருடைய வீடுகளை சுத்தி அவருடைய மனைவிமார்கள் எல்லாரும் சுத்தி திரிறாங்க. என்ன வீட்டுல அடி விழுது, எங்களுக்கு வீட்டுல இருக்கலாது, வீட்டுல அவ்வளவு அடி விழுவது, எங்களுக்கு வீட்டுல இருக்கலாது. இது இன்னொன்று கவனிக்கணும், இவ்வளவு அடி விழுற அளவுக்கு அவங்க திரும்ப கடுமையா நடந்திருக்காங்க. அங்க இருந்தாங்க எல்லாரும் அவ்வளவு கடுமையாக நடந்திருக்காங்க என்பது அங்கு அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காலையில் எழும்பிய உடனே சொல்கிறார்கள், இப்படி அடிக்கின்றவர்கள் உங்கள் நல்லவர்கள் அல்ல, லைஸ உலாயிக பிஹியாரிக்கும், இப்படியெல்லாம் அடிக்கிறார்களே இவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதுபோல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மனைவியோட ஒன்று பேசக்குள்ள அவன் வாய் மாறி பேசுறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருக்கும் தெரியும், எடுத்ததுக்கெல்லாம் அடிக்கக்கூடியவர், ஒரு காரசாரமான ஒரு ஆள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால மனைவி பேசின உடனே இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆத்திரம் ஆகாசம் கூடுகிறது. என்னடா எனக்கு எதிராக என்னுடைய மனைவி பேசுகிறாளே என்று அவர் தன்னுடைய மனைவியை எதிர்த்து கேட்ட உடனேயே அவர் சொன்னா, என்ன நீங்க எங்கள்கிட்ட கேட்கீங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்களை எதிர்த்து பேசுறாங்க, அவங்களே என்ன செய்யறாங்க, எதிர்த்து பேசுறாங்க, நீங்க உங்களோட எதிர்த்து பேசப்படாத நாங்க என்று சொல்லி உமர் ரலியல்லாஹுடைய மனைவி கேட்கிறார்கள். இவர் பார்த்தார், இவக்கு யாரு சொல்லிருப்பா, இவக்கு சொல்றதா இருந்தா என் மகள் ஹப்ஸா தான் சொல்லிருக்க வேண்டும். ஹப்ஸா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி, ஹப்ஸா தான் சொல்லிருக்க வேண்டும். உம்மாட்டான்னு சொல்லி நாங்க ரசூலுல்லாஹ் கேட்டு பேசுறதா என்று சொல்லி உம்மாட்ட சொல்லிருப்பா. உடனடியாக வேட்டியை உசத்தி பிடித்தவராக தன்னுடைய மகளின் வீட்டுக்கு ஓடுகிறார். ஓடி போய் மகளிடத்திலே கேட்கிறார், ஹப்ஸாவே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொன்னால் நீங்கள் அதற்கு எதிர்த்து பேசுகிறீர்களா? ஆமா, சில நேரங்களில் எதிர்த்து பேசுவோம் தான் என்று சொல்கிறார்கள். மகளே, நீ அப்படி செய்யக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உங்களை விட ஒரு அழகானவள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே மிக நெருக்கமான ஒருத்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கன்னிப்பெண்ணாக இருக்கிறாள். அவளை எதிர்த்து பேசுறதுக்காக வேண்டி நீங்க எல்லாரும் எதிர்த்து பேசக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்று அவர் தன்னுடைய மகளுக்கு செய்த உபதேசங்களை நாம் புகாரி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாமிய குடும்பத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளை அவரவர் மத்தியிலே தீர்த்து வைக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்ப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இறுதி உரை செய்கிறார்கள். ஹஜ்ஜிலே வைத்து கடைசியாக 23 வருட காலங்கள் செய்த உரையை சுருக்கி பிழிந்தெடுத்து அங்கே கொட்டுகிறார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலா வஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, மக்களே தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பெண்களுக்கு மத்தியிலே நீங்கள் நல்லதையே தேடிக்கொள்ளுங்கள், நல்லதையே நாடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அவர்களை நீங்கள் அடிமையாக எடுக்கவில்லை, அவர்களை நீங்கள் ஒரு மனைவியாக துணைவியாக எடுத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அடிக்க கூடாது, அவர்கள் ஏதாவது பிழைகள் செய்வார்களானால் நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக அவர்களை நீங்கள் திருத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
அதிலே முதலாவது கட்டமாக உங்களுடைய மனைவி உங்களிடத்திலே பிழையாக நடந்து கொண்டால் உங்களுடைய படுக்கை அறையை அவளுக்கு கொடுக்காமல் தவிர்த்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, அதற்கு நீங்கள் அவள் உங்களுக்கு கட்டுப்படவில்லை என்றால் அதற்காக நீங்கள் காயம் வராத முறையிலே அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். பிழையாக நடந்து கொள்வதென்றால் நம் ஆக்கள் சென்ற வேற சில நிகழ்வுகளுக்கு போய்விடுவார்கள். தெளிவான பாவத்திலே அவர்களை நீங்கள் கண்டால் இப்படி உங்களுடைய படுக்கை அறையை அகற்ற வேண்டும். தெளிவான பாவம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். சில நேரங்கள் நம்ம பணம் கேட்டு அதுக்கு கட்டுப்படாட்டி அடிக்க வேண்டியது அல்ல, அதுக்கு அதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. இது வேற விஷயத்தை பேசுகிறார்கள். அதுபோல அப்படி நீங்கள் அவருக்கு சிறிய முறையில் அடித்து அதற்கு கட்டுப்பட்டு விட்டால் அவர்களோடு நீங்கள் அளவு கடந்து விடாதீர்கள். உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதுபோல அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நீங்கள் அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவளுக்கு ஆடை கொடுப்பதும் உணவு கொடுப்பதும் அது உங்களுடைய கடமை. மனைவி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவள் உங்களுடைய விருப்பை, உங்களுடைய படுக்கை அறையை இன்னும் ஒருவருக்கு கொடுக்க கூடாது. நீங்கள் அவள் உங்களுடைய வீட்டிலே யாரை வரக்கூடாது என்று வெறுக்கிறீர்களோ அவருக்கு அந்த பெண் அனுமதி கொடுக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே இப்படி பெண்களை பற்றி மிக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி குத்பாவில் கூட சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதுபோல சொல்கிறார்கள், அக்மல் முஃமினீன ஈமானா, மூமின்களிலே ஈமானில் மிக பூர்த்தியானவர்கள் யார் என்றால் அஹ்ஸனுஹும் குலுகா, அவர்கள் நற்குணத்திலே நல்ல உயர்ந்த இடத்திலே இருப்பார்கள். வஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாயிக்கும் குலுகா, உங்களிலே யார் சிறந்தவர் என்றால் உங்களுடைய குடும்பத்திலே நல்ல நற்குணத்தோடு வாழ்கின்றவர் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குடும்பத்தோடு நாகரிகமாக வாழ வேண்டும். நண்பர்களோடு நாகரிகமாக பேசுகிறோம், நம்முடைய வேலை செய்கின்ற இடங்களிலே நாகரிகமாக பேசுகிறோம். ஆனால் வீட்டுக்கு சென்றால் அநாகரிகமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். இது மோசமான நிகழ்வு, தப்பான நிகழ்வு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதுபோல ஒரு முஸ்லிம் ஒரு முன்மாதிரி புருஷனாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒருவர் வீட்டுக்கு செல்கின்ற போது சுருங்கிய முகத்தோடு கட்டுக்கடுத்த முகத்தோடு கதவை திறந்து காலால் அடைத்து விட்டு செல்லக்கூடியவராக இருக்கக்கூடாது. மாற்றமாக தன்னுடைய மனைவிக்கு சலாம் சொல்ல வேண்டும், வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு சலாம் சொல்ல வேண்டும். இதிலே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்து நூரிலே சொல்லுகிறான் 61வது வசனத்திலே, ஃபைதா தகல்தும் புயூதன், நீங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைந்தால் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிக்கும் தஹிய்யத்தன் மின் இன்டில்லாஹ் முபாரக்கத்தன் தய்யிபா, அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு அருளாக நறுமணமாக நீங்கள் உங்களுக்கே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னார்கள், யா புனைய, எனது அருமை மகனே, இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம், உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே நீ குடும்பத்தினத்திலே போகின்ற போது, உன்னுடைய குடும்பத்தினத்திலே நீ சென்றால், வீட்டுக்குள்ளே நுழைந்தால் நீ சலாம் சொல்லிக் கொண்டு நுழை. யகுன் பரக்கத்தன் அலைக வஅலா அஹ்லி பைத்திக, உனக்கும் உனது குடும்பத்துக்கு அது ஒரு பரக்கத்தாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது சலாம் சொல்லி நுழைய வேண்டும், பிஸ்மில்லா என்று சொல்லி நுழைய வேண்டும். இதன் மூலமாக ஷைத்தான், பிஸ்மில்லா என்று சொல்வதன் மூலமாக ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டோடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி தவக்கல்னா என்ற ஒரு துஆவை வீட்டுக்குள் நுழைகின்ற போது ஓதுவார்கள். அந்த செய்தி பலகீனமானது. வீட்டுக்குள் நுழைகின்ற போது பிஸ்மில்லா என்று மாத்திரம் சொல்லிக் கொண்டால் போதுமானது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுபோல
இஸ்லாமிய மார்க்கம் வணக்கத்தோடு மாத்திரம் பிணைக்கப்பட்டதாக, வணக்கத்தோடையே நீங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட வணக்கம் செய்வதோடு குடும்பத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை நாம் ஹதீஸ்களூடாக பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், யா அப்துல்லாஹ், அப்துல்லாவே, நீ இப்படி செய்கிறாயா என்று எனக்கு செய்தி வந்திருக்கிறது. பகலிலே நோன்பு நோட்கிறாயா, இரவிலே நின்று வணங்குகிறாயா, குடும்பத்தை பார்ப்பதில்லையாமே என்று ஒரு செய்தி எனக்கு வந்திருக்கிறது, சரிதானா என்று கேட்கிறார்கள். ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, பகலில் நோன்பு முடிப்பது நல்லதுதானே, இரவுல நின்று முழுமையாக தொழுவது நல்லதுதானே, நான் பிள்ளையா செய்தேன், மார்க்கத்துக்கு முரணானதையா செய்தேன், நீங்க சொல்லாததையா செய்தேன், எல்லாம் நீங்க சொன்னதுதானே, அப்ப சரிதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரிக்கவில்லை. சொல்லுகிறார்கள், உன்னுடைய உடம்புக்கு ஒரு உரிமை இருக்கிறது, உன்னுடைய கண்ணுக்கு உரிமை இருக்கிறது, உன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரிமையாக விவரித்து சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்திலே இருக்கின்ற போது குறை கூறக்கூடாது. நம்மிடத்துல குடும்பத்துல பிரச்சனை வருவதற்கு முதல் காரணமே குறை சொல்லுவதுதான். குறை சொல்கின்ற போதுதான் குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். நாம் அடுத்தவர்களை பற்றி புகழாக பேசுவோம். மாஷா அல்லாஹ், அவர் நல்ல எழுத்தாளர், அவர் நல்ல முறையிலே சமைப்பார், அவருடைய குணங்கள் இப்படிப்பட்டது என்று பலவாறு பேசியிருப்போம். ஆனால் தன்னுடைய மனைவியிடத்துல போய் நல்ல சாப்பாடு கூட என்று ஒரு நாள் கூட பேசிக்க, நல்லா சமைச்சாலும் குனிஞ்சிட்டு வட்டி போட்டு ஒளிப்பிடுவார், குனிஞ்சிருந்து வட்டி வேலை செஞ்சிருவாரு, ஒளிப்பிட்டு போய்த்துருவாரு. ஒளிய ஒரு வார்த்தை பஞ்சமா, வார்த்தை மாஷா அல்லாஹ் நல்ல சாப்பாடு, நல்ல சமைக்குங்களே, எங்க பழையனங்களே தெரியாது என்று ஒரு வார்த்தையால் சொன்னால் இது என்ன போய் குறைந்து விட போகிறதா? ஒன்றுமே குறைய போவதில்லை. தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவரிடத்திலே எந்த ஒரு சாப்பாட்டையும் நபி அவர்கள் குறை கூறியதே கிடையாது. சிலாக்கள் குறை சொல்ல மாட்டாங்க, சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சுருந்தாங்க, நேற்று வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துக்குன்னுவாங்க. அது கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு, இன்றைக்கு அப்செட் ஆயிட்டு, நேற்று வந்திருந்தா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டீங்களா, அவர் குறை இல்லாத மாதிரி என்ன செய்றாங்க, நடிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சாப்பாட்டுக்கும் குறை கூறியதே கிடையாது. இனிஷ்தஹாஹு அகலஹு வ இன் கரிஹு தரகஹு. அவர்களுக்கு விருப்பம் வந்தால் சாப்பிடுவார்கள், விருப்பம் இல்லைன்னா எனக்கு வேணாப்பா நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி விட்டு விடுவார்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய குடும்பத்தினத்தில் ஏதாவது சாப்பாட்டுக்கு இருக்கிறதா, ஆணம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஒரு தொட்டு ஒன்றுமே இல்லை. வினாக்கிரியை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், வினாக்கிரி அதை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரொட்டியை அந்த வினாக்கிரில தொட்டு சொல்றாங்க, நேமல் நேமல் ஹல்லு நேமல் உதுமு நேமல் உதுமு அல் ஹல்லு. ஆணத்துல மிக நல்ல டேஸ்டான ஆணம் இந்த வினாக்கிரி தான். வினாக்கிரியை பார்த்து நல்ல டேஸ்ட் வந்து யாராவது சொல்லுவானா? நம்ம நல்ல கறி பிரியாணி சோறு ஆக்கி வச்சாலே சொல்றது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் வினாக்கிரியை பார்த்து சொல்கிறார்கள், நல்ல சூப்பர் ஆணம் ஒன்று தந்துக்கீங்க, நல்ல டேஸ்டா இருக்கு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுகிறாங்க. எதற்காக? மனைவிமார்கள் கவலைப்ப ஒன்றுமே இல்லையே, இதை தூக்கி கொடுத்துருக்கேமே, அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுவாங்க இல்லாம நான் சாப்பிடுற திருப்தியா, நீங்க கவலை இல்லாம இருந்துக்கங்க என்பதற்காக மனைவிமாருடைய உள்ளத்தை நோக விடாமல் அவருடைய உள்ளத்தை சாந்திப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய மனைவிமார்களோடு நல்ல நிர்வாகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு குடும்பம் ஒரு ஆணும் பெண்ணும் கொண்ட குடும்பமாக இருக்க வேண்டும். இரண்டு பேரும் ஆணாக இருந்தால் குடும்பம் நடக்காது. அவரும் ஆணாக மாறி இவரும் ஆணாக இருப்பார் என்றால் அது குடும்பமாக நடக்காது. அல்லது இரண்டு பேருமே பெண்ணாக மாறிவிட்டார், இவருமே ஒரு என்ன குடும்பத்தோட ஆணை போன்று நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆள் இல்ல, இவர் அவ போல மாறிவிட்டாலும் குடும்பமாக நடக்காது. அல்லாஹ் அருள்மறையில சூரத்து நிசா 34வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. ஆண்கள் தான்
பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். எதனால்? பிமா ஃபضலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின் வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்களுக்கு என்று அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து செலவு செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ் அவர்களை சிறப்புப்படுத்தியிருப்பதன் மூலமாகவும் அவர்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களை தவிர அடிமைப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அல்ல என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு ஆண் நிர்வாகம் செய்யக்கூடியவர் என்பதனால் அவர் குறைவாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. இவர் என்ன நிர்வாகம் செய்ய முடியுமா? நான் படித்து இடத்திலே சர்டிபிகேட் இருக்கிறது, இவர் சும்மா ஒரு நோமலான ஒரு ஆளாத்தான் இருக்கார், இவர் என்னை நிர்வாகம் செய்ய முடியுமா என்பது அல்ல. ஒரு கம்பெனி இருக்கும், கம்பெனியை நிர்வாகம் செய்யக்கூடிய தலைவர் இருப்பார், நம்மளை விட அறிவிலே அவருடைய படிப்பிலே குறைந்தவராக இருப்பார். அவரை கம்பெனி ஒரு முதிராக ஆக்கியிருக்கிறதுனால் கட்டுப்படத்தான் வேணும். ஆனால் தலைவராகிய கணவனுக்கு கட்டுப்படுவதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எந்த ஒரு பெண்ணாவது இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸா, ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுது, வஸாமத் ஷஹ்ரா, ரமலான் மாதம் நோன்பு நோற்று, வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தன்னுடைய அபத்தை பாதுகாத்து, வஅதாஅத் ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால், கீல லஹா துகுலில் ஜன்னத மின் ஐய அபுவாபில் ஜன்னதி ஷித்தி, சுவர்க்கத்திலே நீ விரும்பிய வாயிலால் நுழைந்து கொள் என்று அல்லாஹ் தஆலா அவளுக்கு சொல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கணவனுக்கு கட்டுப்படுவதனால் ஒரு இழிவல்ல, உனக்கு சுவர்க்கம் இருக்கிறது, நாளை மறுமையில நீ விரும்பிய வாயிலால் சுவர்க்கத்துக்கு போக முடியும், கணவனுக்கு கட்டுப்படுவதால் அது ஒரு கேவலம் அல்ல என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அய்யுமம் ராத்தின் மாதத் வ ஸௌஜுஹா ராதின் அன்ஹா, எந்த ஒரு பெண்ணாவது தன்னுடைய கணவனின் திருப்தியை பெற்ற நிலைமையில் மரணிப்பாள் என்றால் அவள் சுவர்க்கம் நுழைவாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே சகோதரிகளே, கணவனுக்கு கட்டுப்படுவது என்பது ஒரு குறை அல்ல, மாற்றமாக மார்க்கம் சொன்னது அதை நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்வோம் என்றால் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை இட்டுத் தரக்கூடிய ஒரு அமல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக, ஒரு ஆண் குடும்பத்துடைய தலைவன், சுவர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடிய குடும்பம், அந்த குடும்பத்துடைய தலைவன் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் தன்னுடைய தாய், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சகோதரிகள் ரோட்டிலே பாதைகளிலே அரைகுறை ஆடையாக இறுக்கிய ஆடையோடு, அணிந்தும் அணியாத ஆடையோடு பெண்கள் செல்வதை பார்த்து, பார்த்தையா என்ற மகளுக்கு வாங்கி கொடுத்த உடுப்ப 20,000 ரூபாய் நல்ல உடுப்பு வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்று இவர் ரசித்து கொண்டாடுவார் என்றால் இவர் தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் நடத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள். கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நாளை மறுமையில் உள்ள நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே உள்ள அங்கத்தினர்களாகிய மனைவிமார்கள், தாய், பிள்ளைகள், சகோதரிகள் அரைகுறை ஆடையோடு இறுக்கிய ஆடையோடு ஆடை அணிந்தும் அணியாதவர்களாக சொல்வதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆண்களை பார்க்கின்ற போது மிக கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள்தான் பெண்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கிறார்கள். எப்படியான ஆடை? ஒரு கையை போடுகிறார்கள், நெற்று வலை போன்ற கை, கனாக்களி என்னும் ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அந்த ஆடையை போடுகிறார்கள். சுபஹானல்லாஹ், கைப்பகுதி அவ்வாறே விளங்குகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனம்? வல் யضربن بخمرهن على جيوبهن, ஹிஜாப் சம்பந்தமான அல் குர்ஆன் வசனத்தை இறக்கிய உடனேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு நிஸாஅல் முஹாஜிராத், மக்காவாசி பெண்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வாராக. அந்த பெண்களுக்கு இந்த அல் குர்ஆன் ஹிஜாபுடைய சட்டம் இறங்குகின்ற போது ஆடை போதிய ஆடை இல்லை, தங்களிடத்தில் இருந்த ஆடையை கிழித்து தம்முடைய தலைகளை மூடிக்கொள்கிறார்கள், மார்பு பகுதிகளை மூடிக்கொள்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் காசை கொடுத்து அரைகுறை ஆடை வாங்கி கொடுக்கிறோம், பணத்தை கொடுத்து
நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய குடும்பத்தை மாற்றுகிறோம் என்றால் நம்மை போன்ற மிக நஷ்டவாளிகள் யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தினர்கள் நரகவாசிகளே தான் என்று சொல்கிறார்கள். அதிலே ஒருவர் காசியாத்துன் ஆரியாத்துன் நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத் முமீலாத்துன் மாயிலாத், ஆடை அணிந்தும் அரைகுறை ஆடையோடு திரிவார்கள், சாய்ந்து குலைந்து திரிவார்கள். ஒட்டகத்துடைய ஏறி எவ்வளவு அப்படி ஆடித் திரிகிறதோ அதுபோல கொண்டைகளை கட்டிக்கொண்டு ஆட்டித் திரிவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, லா யதுகுல்லுல் ஜன்னah, இவர்கள் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். அது மட்டுமா, சுவர்க்கத்துடைய வாடை கூட உணர மாட்டார்கள். சுவர்க்கத்தின் வாடை எத்தனையோ வருட ஆண்டுகள் நடந்தாலும் அதற்கு அங்கால் வீசிக்கொண்டிருக்கும், அது கூட இவர்களுக்கு கிடைக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு நாம் வாங்கி கொடுக்கின்ற ஆடைகள் பெயர்களை வைக்கிறோம், நடிகருடைய பெயர்களை வைத்து வாங்கி கொடுக்கிறோம், அல்லது பாடகர்களுடைய பெயர்களை வைத்து வாங்கி கொடுக்கிறோம். இதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தினர்களை நரகத்தின் விறகுகளாக மாற்றுகிறோம் என்றால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது பெண்களுக்கு மாத்திரமல்ல, இப்போது ஆண்களுடைய ஆடையும் குறைந்திருக்கிறது. சின்ன டிஷர்ட் போட்டிருக்கிறார்கள், இந்த இடுப்போடையே நிற்கிறது. குனிந்தார்கள் என்றால் பின்னால் அப்படி எல்லாமே விளங்குகிறது. கேவலம். குனிந்து கொண்டு ஒரு வேலையை செய்கிறார்கள், சுத்தி எடுத்து ஆணி அடிக்கிறார்கள், குனிந்து கொண்டு பின்னால் அப்படியே முழு பகுதியும் விளங்குகிறது. சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. கேவலம். ஆண்கள் ஆடை அணிகிறார்களா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய ஆடையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கென்று மறைப்பதற்கென்று இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை வைத்திருக்கிறது. பின்பகுதி குனிந்தால் அப்படி எல்லாமே விளங்குகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதைவிட கேவலம் என்னவென்று சொன்னால், சுஜூதில் இருக்கிறார்கள், பின்பகுதி அப்படியே வெளியே கிடக்கிறது. சுஜூது செய்கிறார்கள், சுஜூது செய்கின்ற போது பின்பகுதி அப்படியே ட்ரவுசர் கீழுக்கு இறங்குறது, ஷர்ட் மேலுக்கு வருது. என்ன ரெண்டு இப்படித்தான் நிக்கி, ட்ரவுசரும் ஷர்ட் இப்படித்தான் நிக்கி, சுனிஞ்சா ஒன்று பின்னுக்காக. இது பெண்களிடத்திலும் இருக்கிறது. பட்டன் கட்டிக்காங்க, இருந்தாங்கன்னா அப்படி எல்லாம் வெடிக்குது. எனவே இந்த இப்படியான ஆடைகள் மிக கேவலமான ஆடைகள், இஸ்லாம் அனுமதிக்காத ஆடைகள். இந்த ஆடைகள் மூலமாக நம்முடைய குடும்பம் உருவாகும் என்றால் அது சுவர்க்கத்துக்குரிய குடும்பம் அல்ல, நரகத்துக்கு சொந்தக்கார குடும்பம். எனவே இப்படிப்பட்ட குடும்பத்தை நாம் தவிர்த்து நல்ல குடும்பமாக, அல்லாஹ்வுக்கு பயந்த குடும்பமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். நாம் அரைகுறை ஆடையை அணிவதற்காக வேண்டிக் கொடுக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் பெண்மணிகள் எப்படி கௌரவமாக, மானத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அடுத்த கயவர்களிடத்திலிருந்து அபயத்தை பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆடை மூலமாக விளம்பரத்துக்கு என்று அரைகுறை ஆடை காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்ட சஹாபா பெண்மணிகள் எப்படி கௌரவமாக கண்ணியமாக இருந்தார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி. அத்தா பின் அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு தாபி, அவரிடத்திலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், உனக்கு நான் சுவர்க்கவாசி பெண்மணியை சொல்லட்டுமா? சுவர்க்கத்துக்கு சொந்தமான ஒரு குடும்ப பெண்மணி பார்க்க போகிறீர்களா? எல்லாரும் என்ன நினைத்திருப்பார்கள்? ஒரு அழகான நல்ல ஒரு பெண்மணியை காட்டப் போகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இதோ இருக்கிறாளே கருப்பு நிற பெண்மணி, இவள் சுவர்க்கவாசி பெண்மணி. எதனால்? அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறாள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு அடிக்கடி வலிப்பு வருத்தம் இருக்கிறது, நான் மயங்கி விழுகிறேன். மயங்கி விழுந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வைன்னி அத்தகஷ்ஷபு ஃபதுல்லாஹ் லி, நான் மயங்கி விழுகின்ற போது
ஆடை என்னை தெரியாமலேயே விலகி விடுகிறது. அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். மயக்கத்தில் இருக்கின்ற போது ஆடை விலகுவதற்காக பயந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய செல்கிறார்கள். மயக்க நிலைமை எல்லாம் தள்ளி புத்தி சுவாதீனம் உள்ளவர்களாக, நல்ல சிந்தனை உள்ளவர்களாக குறையாடையில் அடைந்து செல்கிறோம். ஆனால் மயக்க நிலைமையில் கூட உங்களுடைய ஆடை விலகக்கூடாது, அதற்காக துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய நோய்க்கு நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்றால் அதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அந்த பெண்மண் சொல்கிறாள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய நோய்க்காக நான் பொறுமையாக இருந்தால் அதற்கு பரிசு சுவர்க்கமா? அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னி அத்தகஷபு மீண்டும் கேட்கிறார், உன்னுடைய ஆடை விலகிறது, மயங்கி விழுந்தால் ஆடை விலகிறது, அதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அப்படியா, ஆடை விலகுகிறதா? நீ மயங்கி விழுந்தால் ஆடை விலகாமல் இருக்க நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பின்னால் விலகவில்லை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மயக்க நிலைமையில் ஆடை விலகுவதை பயந்த அந்த சஹாபா பெண்மணிகள், நாம் தெளிவான சிந்தனையோடையே ஆடைகளை அணிந்தும் அணியாதவர்களாக, அரை குறை ஆடையாக, சில ஜன்னல்களை வைத்து ஆடைகளாக அணிந்து செல்கிறோம் என்றால் இதை போன்ற கேவலம் வேறொன்றுமே இருக்க முடியாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய இந்த சுவர்க்கத்துக்கு சொந்தக்கார பெண்மணிகளாக, குடும்பமாக நம்முடைய குடும்பம் மாற வேண்டும் என்றால் 3 விடயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 1 அல்லது 4 விடயங்கள். 1, அல்லாஹ்வை சரியான முறையிலே ஈமான் கொண்ட ஒரு நல்ல சமுதாயமாக, நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும். அங்கேதான் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட குடும்பமாக வளர்கின்ற போது அல்லாஹ்வை பற்றிய பயம் வரும். எதை செய்ய போனாலும் இதை அல்லாஹ் அனுமதித்திருக்கிறாரா, இதை அல்லாஹ் தடுத்திருக்கிறாரா என்று பார்த்து செய்யக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். திருமண ஆரம்பத்திலேயே, திருமணத்தை முடிப்பதற்கு முன்னாலேயே சீதனம் பேச மாட்டார்கள். இது அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்று ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அந்த குடும்பத்தை சரியான முறையிலே கொண்டு செல்வார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய வரலாறு, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் அவருடைய கணவன் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவன் மரணத்திற்கு பின்னால் கல்யாணம் பேசி வருகிறார்கள். அந்த பெண்மணி சொல்கிறாள், உங்களை போன்றவர்களை நான் தட்டிவிடக் கூடாது, நீங்கள் எல்லாம் தேவையானவர்கள், எனக்கு கணவனாக இருக்க வேண்டும். ஆனால் நான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன், நீங்கள் இஸ்லாத்திலே இல்லை, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் அதுதான் என்னுடைய மகராக இருக்கும் என்று மகரை மகராக பேசிய பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த சமுதாயம். நமது சமுதாயம் வீடு கேட்கிறார்கள், காணி கேட்கிறார்கள், ஓடுவதற்கு வண்டி கேட்கிறார்கள், ஓடுகின்ற வண்டிக்கு அடிப்பதற்கு பெட்ரோல் பணம் கேட்கிறார்கள். கேவலம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பெண்மணி திருமண மண்டபத்தில் வைத்து இஸ்லாத்தை பேசுகிறார். நம்மவர்கள் என்ன சொல்கிறார்கள்? திருமணம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது இஸ்லாத்துக்கு மாற்றமான நிகழ்வுகள் ஒன்று நடந்ததை சுட்டிக்காட்டிவிட்டால் சொல்வார்கள், திருமண மடையில் மார்க்கம் பேசக்கூடியவர்கள், ஒரு சரியான முறையில் நடந்து கொள்ள தெரியாதவர்கள், நிலைமைக்கு ஏற்றவாறு மாற தெரியாதவர்கள் என்று நம்மளை பார்த்து பேசுகிறார்கள். நிலைமைக்கு ஏற்றவாறு மாறக்கூடியவர்கள் சிந்தனைவாதிகள் அல்ல, அவர்கள் மிக கேவலமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் முனாஃபிக், நிலைமைக்கு ஏற்றவாறு மாறக்கூடியவர்கள், ஒரு நிஃபாக் தன்மை உள்ளவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, ஈமானுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்-அமாலுஸ் ஸாலிஹாத், நல்ல அமல்களை நிறைய செய்யக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக,
துவா செய்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். தன்னுடைய கணவனுக்கு எதிராக பதுவா செய்யக்கூடிய குடும்பமாக இருக்கக்கூடாது. எங்கேயாவது போய் அடிபட்டு சாக மாட்டானா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது. இவன் போட்டு படுத்துகின்ற பாடு தாங்க முடியவில்லை என்று திட்டுகின்ற சமுதாயமாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு திட்டுவது, கணவனுக்கு திட்டுவது, அதுபோல ஒரு கணவன் மனைவிக்கு திட்டுவது, இப்படி திட்டுவதை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கிறது. எனவே துவா செய்கின்ற ஒரு சமுதாயமாக மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா இதற்கு பல உதாரணங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. இறைவா, என்னையும் எனது குடும்பத்தினர்களையும் தொழுகையை நிலைநாட்டும் குடும்பமாக ஆக்குவாயாக என்று கேட்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள், என்னையும் எனது குடும்பத்தையும் தொழுகையை நிலைநாட்டும் குடும்பமாக ஆக்குவாயாக என்று நாம் ஒரு நாளாவது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறோமா? இறைவா, என்னையும் எனது குடும்பத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கின்ற குடும்பமாக ஆக்குவாயாக என்று ஒரு நாளாவது நாம் பிரார்த்தித்திருக்கிறோமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதுபோல வேற துஆக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால், இறைவா எனக்கு நல்ல சந்ததியை தருவாயாக என்று துஆ செய்திருக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை பிறந்தவுடனேயே சொல்லுகிறார்கள், நான் இந்த பிள்ளைக்கு, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாய் சொல்லுகிறார்கள், இந்த பிள்ளைக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். வஇன்னி உஈதுஹா வ ذُرِّيَّتَهَا மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த மரியமுக்கும் மரியமுடைய சந்ததியினர்களையும் ஷைத்தான் தீண்டுவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சூரத்துல் ஃபுர்கானிலே கடைசி பகுதியில் அல்லாஹ் தஆலா நல்லடியாருடைய தன்மைகள், இப்படித்தான் நல்லவர்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்கிறான். அதிலே அந்த பட்டியலிடக்கூடிய அந்த நல்லவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின் வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. இறைவா, என்னுடைய குடும்பத்திலிருந்தும் என்னுடைய மனைவி மக்களிலிருந்தும் கண்குளிர்ச்சி எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. நம்முடைய குடும்பத்தின் மூலமாக நம்மளுக்கு சந்தோஷம் வர வேண்டும். மகன் போலீசிலே பிடிக்கப்பட்டிருக்கிறான், உண்ட மகன் தான் அங்கே களவெடுத்து பிடிபட்டிருக்கிறான், உண்ட மகன் தான் வாழைக்குலை வெட்டி பிடிபட்டிருக்கிறான், உண்ட மனைவி தான் அந்த குற்றம் செய்திருக்கிறான் என்ற கவலையான செய்தி நம்முடைய உள்ளத்துக்கு வந்துவிடக் கூடாது. நம்முடைய உள்ளம் எந்த நேரமும் சாந்தி அடையக்கூடிய, கண் குளிர்ச்சி அடையக்கூடிய ஒரு மனைவி மக்களை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்திற்காக நாம் துஆ செய்ய வேண்டும். நான்காவதாக, நல்ல முறையிலே நம்முடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும். மனைவியையும் தான் பிள்ளைகளையும் தான் நல்ல குடும்பமாக வளர்க்க வேண்டும், இஸ்லாமிய குடும்பமாக வளர்க்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் சவுதி நாட்டை பொறுத்தமட்டிலே எந்த இடத்திலும் தாவா சென்டர் இல்லாத இடமில்லை. எனவே இங்கு குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு என்று கேசட்டுகளையும் சீடிகளையும் புத்தகங்களையும் கொண்டு கொடுக்க வைத்து படிக்க வைக்க வேண்டும். அதிலே பரிசுகள் நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியில் நடத்தி கொடுத்தாலும் அதற்கு அந்த பணம் ஒரு மோசமான பணமாக மாற மாட்டாது. எனவே நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டிய புத்தகங்களை கொடுங்கள். வீடுகளிலே நாடுகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்காக வேண்டி பணம் செலவழித்தாவது அந்த புத்தகங்களை அனுப்பினால் அந்த பணத்துக்கே நன்மை இருக்கிறது சகோதரர்களே. எனவே நாம் நம்முடைய குடும்பங்களுக்கு புத்தகங்களையும் சீடிகளையும் கேசட்டுகளையும் கொடுத்து படிப்பதற்கு உற்சாகம் காட்டக்கூடிய பரிசுகளையும் வழங்கக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை மாற்ற வேண்டும். கடைசியாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம எல்லோருக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாம் எப்போது நம்முடைய பெற்றார்களை நல்ல முறையிலே கவனிக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை கவனிப்பார்கள். நம்முடைய நாம் வயது முதிர்ந்ததற்கு பின்னால் என்னுடைய மகன் ஓடிவிட்டானே, என்னை கவனிக்கவில்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நீயும் உன்னுடைய மகன் உன்னுடைய பணமும் உன்னுடைய மகனும் உனக்கு சொந்தம் என்று சொன்னார்களே, அவனை காணவே இல்லையே அவனுடைய பணத்தை எடுக்கிறதுக்கு முதல்ல என்று ஏங்கக்கூடிய குடும்பமாக நாம் இருக்காமல்
நாம் மரணித்ததற்கு பின்னால் எல்லா அமல்களுமே துண்டிக்கப்பட்டு விடுகிறது, மூன்றை தவிர. அதில் ஒன்று, உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான பிள்ளை. அப்படி சாலிகான பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். அந்த வளர்ப்பை நம்முடைய வளர்ப்பிலே நாம் காட்ட வேண்டும். நான் என்னுடைய வாப்பாவோடு எப்படி நடந்து கொள்கிறேன், என்னுடைய உம்மாவோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என்னுடைய மனைவியை அவளுடைய உம்மாவோடு வாப்பாவோடு நான் எப்படி நடக்க வைக்கிறேன் என்று காட்டுகின்ற போது தானாக நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக, நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஈமானை, அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்வதை அடுத்ததாக அல்லாஹ் தஆலா பெற்றார்களுக்கு கண்ணியப்படுத்துவதை சொல்லி காட்டியிருக்கிறார். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் தஆலா அவரை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னதோடு உங்களுடைய பெற்றார்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு அடுத்ததாக பெற்றார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதுபோல இது இந்த சமுதாயம் மாத்திரமல்ல, முன் சென்ற சமுதாயத்துக்கும் இதே கடமைதான். وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَ بَنِي إِسْرَائِيلَ لَا تَعْبُدُونَ إِلَّا اللَّهَ. பனு இஸ்ராயேலிலே நாங்கள் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். என்ன உடன்படிக்கை? அல்லாஹ்வை மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும், உங்களுடைய பெற்றார்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டும், நல்லுபகாரம் செய்ய வேண்டும். அதிலும் வயது முதிர்ந்த பெற்றார்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவளை விரட்டக்கூடாது, வீட்டை விட்டு விரட்டக்கூடாது. மனைவி சொல்கிறாளே, பிள்ளைகள் சொல்கிறார்களே என்று பெற்றார்களை விரட்டக்கூடிய முறையிலே நம்முடைய குடும்பத்தை நாம் மாற்றிவிடக் கூடாது. நம்முடைய மனைவி சொல்ல வேண்டும், உங்களுடைய வாப்பாவை என்ற வீட்டிலே கொண்டு வந்து வையுங்கள். நம்முடைய பிள்ளைகள் சொல்ல வேண்டும், உங்களுடைய உம்மாவை எம்முடைய வீட்டிலே கொண்டு வந்து வையுங்கள். அதன் மூலமாக நாம் நன்மையை பெறுவோம், சுவர்க்கத்தை பெறுவோம் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், மனைவிமார்களை வளர்க்க வேண்டும் என்று வேண்டி நல்ல சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சுபசோபன செய்திகளை அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். அவைகளிலே மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா எமக்கு சொல்லக்கூடிய ஒன்றுதான், மறுமையிலே எந்தவித நண்பர்களும் இருக்க மாட்டார்கள். அல்-அஹில்லாஉ யௌமைஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது. நாளை மறுமையிலே உற்ற நண்பர்கள் எல்லாம் ஆளுக்கால் விரோதியாகத்தான் இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், இறை நேசர்களை தவிர, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்லிக் கொண்டு வருகின்ற போது, யா இபாதி லா ஹௌஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹ்ஸனூன், இந்த நாளிலே உங்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா அப்படியே சொல்லிக் கொண்டு, உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்களுடைய மனைவிமார்களும் உங்களுடைய பிள்ளைகளும் சுவர்க்கத்திலே சந்தோஷமாக நுழையுங்கள் என்ற சுபசோபன செய்திகளை என்னுடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பமும் பெற வேண்டும். அந்த சுபசோபன செய்திக்கு சொந்தக்காரர்களாக நாம் எல்லோரும் ஆர்வமாக என்று வேண்டி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.